அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வாசி யோகம் அப்படிம்பாங்க. வாசி யோகம் அப்படின்னா என்ன, இந்த யோகம் எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசி யோகம்ங்கிறது சூரியன் அப்படிங்கிற ராஜகிரகமான சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிரகங்கள் இருந்தால், முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கிரகங்கள் இருந்தால் இது வாசி யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தால் தான் அது வாசி யோகம் அப்படிம்பாங்க, பின்னாடி இருந்தால் அது வேசி யோகம்னு வேறு சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், சூரியனுக்கு முன்னால் இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் இந்த வாசி யோகம் வேலை செய்யும். இந்த வாசி யோகம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கௌரவமாக நடந்துக்க வைக்கும் நம்மளையே. அதாவது வாசி யோகம் உள்ள நபரை இவங்ககிட்ட ஒரு யதார்த்த குணம் உண்டு. அதாவது எங்காவது போனால் இவங்ககிட்ட நம்ம பேசணும், இவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும். ஆனால் நம்மளைய வாசியோகம் உள்ளவங்களை எப்படி வச்சுக்கணும் கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தபத்தமாக, ஒரு நீட்டாக, ஒரு ஜெனினாக, யாரை பார்த்தாலும் மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கிற மாதிரி இந்த வாசியோகம் வச்சுக்கும். முதல் சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி கிரகம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளே கௌரவம் அந்தஸ்து இதாக வச்சுக்கும். இவங்க பொருளாதார ரீதியாக இறங்கி இருந்தால் கூட கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. கேரண்டியாக சொல்கிறேன், பொருளாதார ரீதியாக இறங்கி இருந்தால் கூட இவங்க ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு. அது திசாபுத்தி காலங்கள். அதாவது வாசியோகங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற கிரகமோ பின்னாடி இருக்கிற கிரகமோ உள்ள திசாபுத்தி காலங்களில் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி உண்டு. இதுதான் இந்த வாசியோகத்தினுடைய விதி. என்னைக்கு இருந்தாலும் வாசியோகம் ஜெயிச்சிடும், கவலைப்பட வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.